வணக்கம். அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டுள்ளது. அதிமுக அலுவலகத்தில் ஒன்று கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் செங்கோட்டையன் அவர்கள்தான் பொதுச் செயலாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்க வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்தில் ஒன்று கூடிய காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அடுத்த முதல்வராக தமிழகத்தில் அதிமுக வெற்றியடைந்தால் அதில் செங்கோட்டையன் அவர்கள்தான் முதல்வராக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அதற்கு தகுதியில்லை என்றும், நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுக தோல்வியடையும் என்று கூறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் தற்பொழுது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இந்த கூட்டம் நடைபெறுவதால் அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து இந்த கூட்டத்தை பற்றியான தகவல்களை கேட்டறிந்தார். இதில் அனைவரும் எதிர்ப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் கூண்டோடு எடப்பாடி பழனிசாமியே நாங்கள் அதிமுகவில் இருந்து விலக்குவோம் என்பதற்கேற்ப அவர்களது செயல்பாடுகளும் இருந்திருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய பங்கு அதிக அளவில் இருக்க வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருக்கிறாரே தவிர அதிமுகவை வெற்றியடைவதற்கான வழிவாய்ப்பு என்னவென்று அவரால் தற்பொழுது வரை நிர்ணயிக்க முடியவில்லை. ஒரு தலைவன் வெற்றியை கொண்டால் மட்டும்தான் அவர் தலைவனாக நீடிக்க முடியும். இல்லை என்றால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பாக தலைவர் மீது எழுப்ப தொடங்கி விடுவது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார். தற்பொழுது எல்லை மீறிவிட்டது, எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோகிவிட்டது என்பதற்கேற்பதான் செயல்பாடுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை மிக மோசமாக மாறுகிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தாக்குதல் கூட நடத்தலாம். ஏனென்றால் அதிமுகவில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் மீது கேன் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் மீது தாக்கியது போல் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் தாக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது.